ஒரு சங்கீத வித்வான். அவருக்கு வருமானம் போகிறல, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்ல வித்வான் இருந்தாலும் அவ்வளவா அவருக்கு ஒன்றும் சான்ஸ் கிடைக்கல, வருத்தப்பட்டிருந்தார். பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, பெரியவாள்கிட்ட வந்து வருத்தப்பட்டார். என்னமோ தெரியல, எனக்கு தான் ஒன்றும் வருமானமே வரமாட்டேங்கிறது, ஏதானும் பெரியவா ஒரு மந்திரம் வந்தோன்னு சொன்னால் தேவையில்லை, ஏதானும் பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. பெரியவா, நான் உனக்கு தனியாக பண்ணுவானே, உனக்கே தான் தெரியுமேன்னா. அவர் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சுன்னா வருமானத்துக்கு வழி தெரிஞ்சால் நான் இத்தனை நேரம் சம்பாதிச்சிருப்பேனே, புரியல அப்படின்னு. ஏன் உன் பாட்டிலே இருக்கே இல்லையோன்னா. பெரியவா கேட்குறா, உனக்கு சங்கீதம் எல்லாம் உண்டு, திருப்புகழ் தெரியுமோ இல்லையோ, பரிச்சயம் உண்டு அப்படின்னு. அனுபூதி ஏதோ கொஞ்சம் பரிச்சயம் உண்டுன்னு. அதில் தான் கேட்குறாரே வருமானத்துக்கு, அதை சொல்ல தானோ வருமானம் வரும்னு. என்ன அது அருணுக்கு என்ன காசு வேணும்னு கேட்குறா. பட்டை கட்ட அது, அதுவும் அனுபூதியில் கேட்குறா. அனுபூதி அதுன்னு ஞான கிரந்தம், அதில் என்ன காசு வரத்துக்கு இருக்குன்னார். அதில் தான் நிறையா இருக்குது அப்படின்னா. புரியல, பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன்னு. கடைசியில் என்ன முடிக்கிறார் அப்படின்னா, அனுபூதி எங்கே முடிகிறது, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய், அதில் தான் இருக்குது அப்படின்னார். அவர் பார்த்தார், ஏதோ காசு வரணுன்னா ஏதோ மகாலட்சுமி எந்திரம் குபேரேந்திரமாக்குன்னா, கந்தர் அனுபூதியை கேட்டாக்க என்னது பண்ணுறது, இதில் என்ன இருக்குது அப்படின்னார். உடனே சொல்ற, என்னடா அது அப்படி சொல்கிற, பாட்டு முழுக்கலும் ரூபாயாகவே இருக்குன்னா. உருவாய் அருவாய் மறுவாய் கருவாய் எல்லாம் ஒரே ரூபாயாக கொட்டி கிடக்குது இல்லை. இவருக்கு சிரிப்பு வந்துடுத்து. ஒன்றும் இல்லைன்னாலும் அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, இப்படியா கிண்டல் பண்ணா சொல்கிறா. நீ பெரியவா உடனே சொல்கிறா, கடைசியில் கேட்குறாரு பார், ரூபாயாக கொட்டினத்தோடு இல்லை, கடைசியில் வருவாய் அருள்வாய்னு கேட்குறாரு. அதை சொன்ன கடைசி வரியை சொல்லு அப்படின்னார். குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே, பத்தியா அங்கே தான் இன்கம் கொடுன்னு கேட்குறாரு. முழிச்சர். உடனே பெரியவா மொல்ல சொல்லு அப்படின்னார். குருவாய் அப்படின்னார். அவர் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னார். பதத்தை இப்படி பெரி அப்படின்னார். குருவாய் நிறுத்து அப்படின்னார். வருவாய் அருள்வாய் குஹனே கேள. என்ன நீ குருவா வந்தால் ஞானத்தை மட்டும்தான் தரணுமே என்ன, வருவாய் அருள்வாய் குஹனே. அவர் அப்படி பாடினா இருக்கட்டும், குருவாய் வருவாய்னு அவர் பாடினார். நீ இப்படி பதம் பிரிச்சுக்கோயே, குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே, வருவாய் தினம் ஜெபம் பண்ணு, தானே இன்கம் வருது. அவருக்கு நிஜமாகவே இதை நம்புறதா சிரிக்கிறதான்னு தெரியல. ஆனால் இதுதான் குரு உபதேசம். குரு எதை சொன்னாலும் அதுதான் பலிக்கும். அது விளையாட்டாக சொன்னாலும் சரி, வினையாக சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவர் அதுலேருந்து நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். குருவாய் வருவாய் அருள்வாய், அதுக்கப்புறம் குருவாய் வருவாய்ங்கிறதே மறந்து போயிடுத்து. அப்படி நமக்கு எல்லாருக்கும் அதுதானே வேண்டிருக்கு. அதனால் அவன் குருவாக வரத்துனால இகத்துக்கும் கொடுப்பன், பரத்துக்கும் கொடுப்பன். இங்கே வருவாயும் கொடுப்பன், அதுக்கு மேலே அருளையும் கொடுப்பன், பொருளையும் கொடுப்பன். அதுதான் முருகனோட பெருமை. அதைத்தான் இவர் சொல்கிறார். அப்படி இருக்கிற இந்த வருவாய் அருள்வாயை நம்மளும் கொஞ்சம் ரூபாயை நோட்டாக பார்க்கலாம். உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், உள்ளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே. இப்படி நமக்கு வருவாய் அருளுக்கு அனுகிரகம் பண்ணி, இன்னும் சங்கீதம்ங்கிற ஒரு பெரிய சொத்தை, பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்தில், அப்பேற்பட்ட ஒரு தேசத்தில் நாம் பிறந்திருக்கோம். இதை விட பெருமை உண்டா? இதை விட பாக்கியம் ஏதானும் பண்ண முடியுமா? அந்த பெருமையை அடைவோம். இப்படி நமக்கு இந்த பெருமையெல்லாம் எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு குருநாதன் வேண்டிருக்கு, அதை சொல்கிறதுக்கு ஒரு மகான் வேண்டிருக்கு. அப்படி தான் அந்த நடமாடும் தெய்வமான பெரியவா இருந்து இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கா. அதில் ஒரு சிலதை இன்று பார்த்தோம். இன்னும் எப்பப்பெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அதுக்கு குருநாதன் அனுகிரகம் பண்ணுறாலும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.